வணக்கம். வாழ்க்கையில் நாம் எந்த விஷயத்தில் ஏமாறவே கூடாது என்பதை பற்றி தான் இந்த காணொளி. நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான 3 விஷயங்கள் என்ன? 1 கல்வி, 2வது குடும்ப வாழ்க்கை, 3வது நிதி. இந்த 3லும் நீங்கள் எது வேண்டுமானாலும் மாற்றத்துக்குரியது. கண்டிப்பாக. ஆனா, கல்வி என்பது மாற்றத்துக்குரியது தான். நீங்கள் வே சின்ன வயசுல ஒரு கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால், அந்த கல்வி நமக்கு சரிப்படவில்லை என்றால், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் தாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்வதில்லை. அதனால் கல்வி என்பது மாற்றத்துக்குரியது. இன்னும் சொல்லப்போனால் கல்வியை மாற்றுவது என்பது நன்மை தான் பயக்கும். ஆ 2வது நிதியும் நீங்கள் இழந்து விட்டால், அதை திரும்ப பெறலாம். நீங்கள் உங்களுடைய பாதையை மாற்றும்போது. ஆனால் இந்த நடுவில் நான் சொன்னேன் பார்த்தீர்களா? குடும்ப வாழ்க்கை அதாவது துணை நாம் வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது கண்டிப்பாக நம்முடைய கலாச்சாரம் மட்டும் என்று சொல்லவில்லை. ஒரு குழந்தைகள் என்று அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நீங்கள் அந்த வாழ்க்கை அதாவது துணையை மாற்றுவது என்பது உங்களுக்கு நன்மை பயக்காது. ஏனென்றால், இது கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். என்ன அப்டின்னா, யூசுவலா இப்போ நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம். அந்த வேலை பிடிக்கலன்னா வேற வேலைய பார்த்துட்டு போ வேண்டியது தான். வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்தையே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நரகத்தோட வாழணுமா? அதுக்கு நம்ம எளிதாக பிரிந்து புது துணையை தேர்ந்தெடுத்து செல்வது தான் சாலச் சிறந்தது, அறிவான செயலும் என்று தான் இப்பொழுது இருக்கிற நவீன கல்வி நமக்கு சொல்கிறது. இது சொல்லுவது என்பது, நம்மளுடைய ட்ரெடிஷனல் திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பதற்கு என்ற கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் எதிரான ஒரு விஷயம் தான். இந்த விவாகரத்து, பிரிவது இது. இது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்வது, இல்லை பிரிவது என்பது ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனால் இங்கே நான் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறேன். அதாவது நீங்கள் மற்றவைகளை மாற்றுவது போல் ஒரு வாழ்க்கை துணையை மாற்றுவது என்பது, இன்னும் சொல்லப்போனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம் மிக மிக சரியான கலாச்சாரம். உலகத்திலேயே இந்தியா நாம் சொல்லும் கலாச்சாரம் மிக மிக சரியான கலாச்சாரம் என்று சொல்வதுதான் இந்த காணொளி. இதை ஏற்றுக்கொள்ளாதது அவரவர் விருப்பம். ஆனால் நான் சொல்வதை சொல்கிறேன். என்ன என்றால், நீங்கள் ஒரு குடும்பம் என்று உருவான பிறகு, அதிலும் மனைவி, மக்கள் என்று உருவான பிறகு, அங்கே மக்கள் அதாவது குழந்தைகள் என்று உருவான பிறகு அங்கே மாற்றம் என்பது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது அடுத்த சந்ததி. ஏனென்றால், இந்த திருமணம் என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? இப்ப நீங்க கா இப்ப அட்ராக்ஷன்லேருந்து மனுஷனுக்கு கிடைக்கிறது லவ். லவ்லேருந்து அடுத்த ஸ்டெப் ரொமான்ஸ்லேருந்து அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு லஸ்ட். சாரி, மேரேஜ்லேருந்து அடுத்த ஸ்டெப் லஸ்ட்லேருந்து அடுத்த ஸ்டெப் சைல்டு பர்த், ரீப்ரொடக்ஷன். இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் அட்ராக்ட் ஆவதே நாளைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுப்பது தான் நோக்கம். இயற்கை எவல்யூஷனரி பயாலஜி பொறுத்தவரை. நீங்க நேக்கட் எர்த்னு டெஸ்மாண்ட் ஹாரிஸ்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. டெஸ்மாண்ட் மோரிஸ். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பேர் பாண்டிங், நீங்க கல்யாணம்னு ஒரு கான்செப்டே இல்லைன்னாலும், ஒரு இந்த ஹண்டர் கேதரர் சொசைட்டி எடுத்துக்கலாம். அந்த காலத்திலயோ இல்லை எந்த காலமா இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், மனித வாழ்க்கையில் பேர் பாண்டிங் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பேர் பாண்டிங் தான் தமிழர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்டை பயன்படுத்தி, இப்போ ராமாயணம் இந்த மாதிரி கதைகளை எல்லாம் நமக்கு சொல்றது, வி ஷுட் நாட் கோ பியாண்ட், அதாவது நம்முடைய தாண்டி போகக்கூடாது. இது எப்படி மிக மிக சரியான ஒரு விஷயம், மாற்ற தகுந்தது அல்ல என்பது என்றால், குழந்தைகளை வைத்துதான் அந்த எப்படி என்று விளக்குகிறேன். இப்போ மற்ற உயிரினங்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு டக்கு டக்கு என்று பிரிச்சுருவாங்க. ஒரு பெரிய பாண்டிங் எல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த உயிரினங்கள் ஒரு காலகாலத்திற்கும். ஆனா பறவைகள் கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் பறவைகளை பொறுத்தவரை ஒரு பெண்ணையோ ஆணோ கடைசி வரை இருக்கும். ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று இறந்தே விடும். அந்த அளவுக்கெல்லாம் பேர் பாண்டிங் இருக்கும் இயற்கையிலேயே. ஆனால் மனிதனுக்கு அந்த பேர் பாண்டிங்கிறது ஏன் அவசியம் என்றால், மிருகங்கள் எப்படி வேண்டுமானாலும் துணையை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சிங்கம் தன்னுடைய அடுத்த இன்னொரு துணையை மாற்றிவிட்டு பழைய குட்டிகளை கொன்றுவிடும். ஏனென்றால் தன்னுடைய குட்டி தான் வளர வேண்டும். இதுதான் எவல்யூஷன். ஆனால் மற்ற மேமல்ஸைக்கும் மனிதனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னவென்றால், மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஆயுட்காலம் என்பது மிக மிக குறைவானது.
மனிதனின் ஆயுட்காலம் என்பது மிகவும் அதிகம். நீங்கள் 10 வருடம் தான் இருக்கும், இல்லை 15 வருடம், இல்லை 20 வருடம் தாண்டி தான் ஒரு மேமல் என்பது இருக்கும். ஆனால் மனிதன் என்பது, குழந்தை என்பது உருவாகுவதற்கு தான் இந்த அத்தனை விஷயங்களும் என்று நான் சொன்னேன். அதாவது காதலில் ஆரம்பித்து கல்யாணம், குடும்பம் எல்லாமே குழந்தைகள், குழந்தைகளின் நல்வாழ்க்கை. இதைதான் பேஸ் பண்ணி தான் எவல்யூஷன் மீத்திருக்கிறது. அதனால தான் நீங்கள் எல்லாமே எல்லாமே வந்து அதை ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. இப்பதான் மனுஷங்க மாறிட்டு இருக்காங்க, தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனாலும் இயற்கை அப்படிதான் வைத்திருக்கு. அப்படி வைத்திருக்கும் பொழுது ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 10 வருடம் என்றால், அந்த 10 வருடத்தில் சாரி 100 வருடம், சாரி இல்லை, 80 வருடம் என்று வைத்துக் கொள்ளலாம். இது கொஞ்சம் அதிகம். மற்ற உயிரினங்களோடு நீங்கள் கம்பேர் செய்யும்போது இது ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும் பொழுது மனிதன் அவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்பதனால் அவனுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், அதாவது மற்ற உயிரினங்கள் எல்லாம் டக்குன்ற குட்டிகள் பிறந்த உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா காட்டில் அதோடைய சர்வைவல் அது அப்படி இருக்கு. ஆனால் மனிதன் மட்டும் எழுந்து நடப்பதற்கு முதல் தவழ்ந்து நடந்து பிறகு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவனுக்கு தன்னுடைய தாய், அதாவது பெற்றோர்களின் இது ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் 20 வருடங்கள் தாய் மட்டுமல்ல, தந்தையின் இம்பார்ட்டன்ஸும் அங்க ரொம்ப ரொம்ப தேவை. ஏனென்றால் நீங்க வந்து ஒரு குழந்தைய வந்து தாய் மட்டும் வளர்க்க முடியாது. கண்டிப்பாக சொல்றேன். ஏனென்றால் ஒரு கட்டத்திற்கு பிறகு தந்தையின் துணை ரொம்ப தேவை. ஸ்கூல்ல இனிஷியல் போடுறதுல ஆரம்பிச்சு அந்த கல்வியை கொடுப்பது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனி பெண்ணால். அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், குழந்தையை வளர்ப்பதற்கு இருவரும் சேர்ந்து இருந்தால்தான் ஒரு 18 வயசு வரைக்கும் நீங்க அதை நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரியறீங்களோ அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முதல் 20 வருடங்கள் நீங்கள் ஒரு துணையை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த துணையை மாற்றக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்றால் மேம்போக்கில் வந்து குழந்தைங்க ஒத்துப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மாத்திக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு வேறொரு கணவனை குழந்தைக்கு காட்டினால் 1000 தான் இருந்தாலும் பயாலாஜிக்கல் ஃபாதர் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய மரபணு அது தான் ஆடாவிட்டாலும் தன் சசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயாலாஜிக்கல் ஃபாதர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ சைல்டு. அதாவது உண்மையான தந்தை தான் ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்க்கு வளர்ப்பதற்கு மிக மிக அவசியம். நீங்கள் என்னதான் வேறொரு தந்தையை காட்டினாலும் அந்த குழந்தை மனதால் ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் வெளியில் ஏற்றுக்கொள்ளும். அதையும் தவிர ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையில் இருந்து ஒரு கணவன் மனைவியால் பெற்றெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைக்கு வருங்காலத்தில் மனப்பிரச்சனைகள் இருக்காது. முக்காவாசி இன்று உளவியல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சிறு வயதில் அவர்கள் தாய் தந்தையர்கள் ஒன்று பிரிந்திருப்பார்கள், இல்லை அவர்களுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்திருக்காது. அந்த சிறு வயதில் ஏற்படுகின்ற பாதிப்பு, தாய் தந்தை உறவில் ஏற்படுகின்ற பாதிப்பு பிள்ளைகளை கடைசி வரை அவர்கள் காலத்தில் கடத்துகிறார்கள். இந்த பிரச்சனையை அவர்களுடைய திருமண வாழ்க்கையும் பிரச்சனைகளில் முடியும். ஏனென்றால் இங்கே தானே பாடம் கற்றுக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்த்து தான். இப்போ என்ன ஆகுது, அதுக்காக நான் வந்து எவ்வளோ கஷ்டத்துலையும் ஒன்றானா நீங்கள் அந்த கஷ்டத்தை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் வரணும் வழியே. கடைசி பட்சமாக கிருஷ்ணர் சொல்றார் பார்த்தீங்களா, கடைசி பட்சம் தான் யுத்தம் அப்படின்ட்டு மகாபாரத்தில். அது மாதிரி கடைசி பட்சமாகத்தான் விவாகரத்தை இருக்க வேண்டியது வழிய. மற்றபடி ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் உங்களுக்கு நம்மளுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு சரியான வழி. இது இது வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க பிடிக்காத அப்ப நீங்க ஸ்டிக் ஆன் பண்ண சொல்றீங்களா? படிப்பறிவு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம படிச்சது எதனால்? நம்முடைய தாய் தந்தை நம்மை நன்றாக பிரியாமல் இருந்து வளர்த்ததனால் தான். இல்லை, எங்கள் தாய் தந்தை பிரித்து நான் தனியாக தான் வளர்ந்தேன் அப்படி சொல்பவர்கள் கூட இதே வந்து நான் அதனால் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கஷ்டத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டுமா? இல்லை. அதனால் நீங்கள் என்னதுன்னா, முடிஞ்சவரை என்ன என்ன எங்கள் பெற்றோர்கிட்ட இருக்குல்ல, அதை குறையாதான் நீங்க வாழணும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அப்போ பிரிந்தவர்கள் வளர்க்கப்பட்ட மனிதர்களும் நல்ல குழந்தைகளை தான் வளர்க்க விரும்புகிறார்கள். பிரியாமல் இருப்பவர்களும் நல்ல குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வளர்க்கிறார்கள். அப்போ இருவரோட நோக்கமே வந்து தங்களுடையங்கிறத விட சுயநல நோக்கத்தை விட குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த காலகட்டத்தில் நினைக்கும் பொழுது, அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த ஒருவனுக்கு ஒருத்தி பிரியக்கூடாது என்பது அவர்கள் தங்களுடைய தேவைகளை மட்டும் பார்த்து விட்டு தான் இந்த பிரிவது விவாகரத்து முடிவுகள் எடுக்கிறார்கள். அங்கே எடுக்கக்கூடாது.
கூடாது. ஏனென்றால் இங்கே பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளும். அவர்களுடைய கன்சர்ன்ஸ் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி டிசிஷன்ஸ். மத்த இதுலலாம் அப்படி கிடையாது. குழந்தைகள் இல்லை என்றால் நான் சொல்லும் எதுவுமே அப்ளை ஆகாது. அது வேற விஷயம். ஆனால் அவர்களையும் கேட்டு, அவர்கள் சொன்னாலும், "இல்லை உனக்கு பக்குவம் இல்லை. கொஞ்ச நாள் நீ வளரும் வரை உனக்கு தந்தை தேவை." அதே மாரி தந்தை வந்து என்னதான் தாய் இல்ல, அம்மா இல்லாத ஒரு குழந்தை வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும், தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே, அந்த அன்னை அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றால் தந்தை மிக அவசியம். அதனால் இருவரும் பிரியாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த இருவரையும் சேர்த்து வைக்கும் பேர் பாண்டிங் விஷயத்தை தான் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்ட் செய்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் வாழ்க்கையில் எதிலேயுமே இந்த விஷயத்தில் மட்டும் ஏமாறக்கூடாது. அதனால்தான் சரியான துணையை முதலிலேயே தேர்ந்தெடுத்து விட வேண்டும். தேர்ந்தெடுத்த பிறகு வி ஷுட் ஸ்டிக் ஆன். அந்த வாழ்க்கையில் கடைசி வரை சாஸ்திரத்தெல்லாம் சொல்ற மாதிரி கடைப்பிடித்தவரை கடைசி வரை நாம் கூட பயணம் செய்ய வேண்டும். நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும். இதற்குத்தான் இந்த ஏமாறக்கூடாத விஷயம், மாற்றத்துக்கு இல்லாத விஷயம் என்பது என்னுடைய கருத்து. இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தாலும் நான் மற்ற விஷயங்களை மாற்றுவதால் எந்த பிரச்சனையும் வராது. இதை மாற்றுவதால் அடுத்த சந்ததிகளுக்கு, குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் என்பதால் தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நான் மற்ற காணொலிகளை பதிவு செய்கிறேன். தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை நீங்கள் பாருங்கள். இது எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கண்டிப்பாக கருத்துக்களையும் போட்டு லைக் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு. மிக்க மிக்க நன்றி பார்த்ததற்கு. தேங்க்யூ.